விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து அதிமுக கூட்டணி வைக்கிறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அவங்களோட வைக்கிறதுக்கு விருப்பம் தான். ஆனால் அவங்க கூட வந்து பிஜேபி கூட்டணியில் இருக்கே, நாங்கள் எப்படி வைக்க முடியும் அப்படின்ட்டு திருப்பி ஒரு குண்டை போட்டு விடுறாரு. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இப்படி ஒரு அறிவிப்பை அவர் வெளியிட்டார். எங்களுக்கு வந்து அதிமுகவோட கூட்டணி போகிறதுக்கு ஒன்றும் சிக்கலே இல்லை, நாங்கள் வந்து விரும்பினா நான் போவோம் அப்படின்னாரு. அப்புறம் பார்த்தா அதிமுக இதை கேட்டு தான் என்னன்னு தெரியல, பிஜேபி விட்டு வெளியே வந்துருச்சு. வெளியே வந்து நாடாளுமன்ற தேர்தலை தனிச்சுன்னே அவங்க சந்தித்தாங்க. அப்போ வந்து இவங்க வருவாங்கன்னா அவங்க ரொம்ப எதிர்பார்த்தாங்க. அப்போ அதுக்கு வந்து திருமாவளவன் அவர் பதில் சொன்னார், நீங்கள் அதிமுக கூட்டணி போவீங்களான்னு கேட்குறதுக்கு அவர் சொன்னார், இல்லைங்க, இப்போ வந்து பாஜகவை எதிர்க்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு வழியை திமுகவோட கூட்டணியாக இருக்கிறதுனால தான் முடியும். ஏன்னா இது வலிமையான கூட்டணி, கொள்கை கூட்டணி, கண்டிப்பாக இவங்கள தோக்கடிச்சே தீரணும். அதனால வந்து இந்த முறை கண்டிப்பாக நாங்கள் வந்து அதிமுக போக மாட்டோம் அப்படின்ட்டு அப்போவே வந்து அவர் சொன்னார். ஒருவேளை வந்து இப்போ போவாரா அப்படின்னா, இல்லை, இதெல்லாம் ஒரு யுக்திங்க, அரசியலில் பெரிய யுக்தி இதெல்லாம். நாங்கள் வருவோம், நீங்கள் வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கூட்டணியை உடச்சி விட்றது. உடச்சி விட்டு அவங்க வெளியே வந்தாங்கன்னா, இல்லைங்க, இந்த சந்தர்ப்ப சூழலை எங்களை வந்து இப்போ நாங்கள் சேர்றது நல்லா இருக்காது, இது வந்து நாங்கள் திமுகவோட இருக்கிறதா இப்போ வந்து எங்களுக்கு வந்து நம்ம தமிழோட பாரம்பரியத்தை, தமிழர்களை காப்பாற்ற முடியும், இல்லைன்னா சங்கிகள் கூட்டம் இங்கே வந்து பூந்துரும், அது வந்து பேர் ஆபத்தை உண்டு பண்ணிடும் அப்படின்ட்டு அவங்க ஒரு சமாதானத்தை வந்து சொல்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் செய்வாங்க. அதையே தான் இப்போ செய்ய ஆரம்பிச்சிருக்காரு தொல் திருமாவளவன் அவர்கள். உண்மையிலேயே திமுக கூட்டணியில் ஒரு சலசலப்பு இருக்கிறது உண்மைதான், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதிமுகவும் பிஜேபியும் மிக கூட்டணி ரொம்ப நெருங்கிட்டாங்க. வேறு வழி இல்லை அதிமுகவுக்குங்கிறது எல்லா சூழல் தான் எல்லாருக்கும் தெரியுதே. அவங்க விரும்பியா போய் அதில் கூட்டணியில் சேர்ந்தாங்க, இல்லை, தனக்கு மேலே கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு, எந்த கத்தி எங்கன்னு இறங்கும்னு தெரியாது, வேறு வழி இல்லை, பிஜேபியோட கூட்டணி போட்டால் தான் நம்ம இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ண முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், பிஜேபியோட கூட்டணி போட்டே ஆகணும். பிஜேபியோட அதிமுக கூட்டணிங்கிறதையே அமித்ஷா வந்து ஒரு மேடையில் சொல்கிறாரு. அந்த நேரத்தில் வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி அமைதியாக இருக்கிறாரு. ஏன்னா அவர் தான் ஆக்சுவலாக தமிழ்நாட்டு கூட்டணியை உறுதி பண்ணுற ஒரு முதன்மை கட்சி அவர் தான் அதை அறிவிக்கணும். அந்த இடத்துக்கு விட்டு கொடுக்குற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி போய்த்தார். இனிமேலுக்கு வந்து பிஜேபி கூட்டணி விட்டு வெளியே வர போகிறாரா, இவங்க வந்து உண்மையிலேயே அவங்க கூட சேரணும்னு நினச்சி இவர் சொல்கிறாரா, இல்லை அதை பிரித்து விடணும்னு நினச்சி சொன்னாரா, எது சொன்னாலும் பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி உடைய போகிறது கிடையாது. அதுக்கு 100% உண்மை. ஒருவேளை திமுக கூட்டணியில் இவங்களுக்கு உண்மையே பிரச்சனை இருக்குது, வெளியேறணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா விஜயோட போய் சேர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்கே தவிர, கண்டிப்பாக விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் தனித்து நிற்காது. நின்னா என்ன ஆகுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால ஒருவேளை வந்து விஜய் கூட கூட்டணி சேரலாம், வாய்ப்பு இருக்குது. அதனால சரி, நேராக விஜய் கூட நம்ம பேச முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு கால் வந்து அதிமுகவை இழுக்கிறாரோ, நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா நாங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சைகை காட்டுறாரோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. ஆனால் அந்த சந்தேகத்துக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதிமுக இந்த எலெக்ஷனில் பிஜேபியோட கூட்டணி இருந்தே ஆகணுங்கிறது முடிவான ஒன்று. அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. திருமாவளவனுடைய கூற்று நியாயமாக அப்படின்னா அது நியாயம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஒருவேளை அவங்க வந்து வேறு கூட்டணிக்கு நினைக்கலாம். ஆனால் அதுக்கு அதிமுக ஒருபோதும் இடம் தர வாய்ப்பு இல்லை. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஒருவேளை இன்னொரு கூட்டணி கூட செய்யலாம். எப்படின்னா, அதிமுக நம்மளாம் கூட்டணி சேர்ந்து ஒன்று, அங்கிட்டு பிஜேபியோட என்டிஏ கூட்டணி ஒன்று, நம்ம 2 சேர்ந்துருப்போம் அப்படின்னு ஒரு கணக்கு போடலாம். ஆனால் அதுக்கு வந்து திருமாவளவன் ஒத்துக்க மாட்டார். கண்டிப்பாக இந்த கூட்டணி ஒன்றா செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நன்றி.